நான்காவதாக, ஃபியர் அண்ட் எக்ஸிட் ஆங்ஸைட்டி. அது மாத்திரமல்ல, ரெஸ்பெக்ட்லெஸ். ரெஸ்பெக்ட்லெஸ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், மரியாதையற்ற. இல்லைன்னா ரெவரன்ஸ். ரெஸ்பெக்ட்லெஸ் பாருங்க, அவர் கடவுள், சீஷர்கள் கூட இருக்கிறாங்க. நீங்க 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் வாசிச்சு பாருங்க. இன்னும் அவங்க கூட இன்னும் கொஞ்ச நாள் இருப்பார், இன்னும் பல காரியங்களை செய்வார். அங்கேயே சில காரியங்களை காண்பித்து கொடுத்து, இவங்களை அழைத்து 12 சீஷர்களையும் அழைத்து நிறைய விஷயங்களை காண்பித்து கொடுத்துட்டார். போதகரா இருக்கிறார், ரட்சகரா இருக்கிறார். அவங்க எல்லாருக்கும் அதெல்லாம் அறிந்தவர்களா இருக்கிறாங்க கூட. அந்த பயம், அந்த பதட்டம், அந்த ஆங்ஸைட்டி, இது எல்லாமே, அந்த எக்ஸிஸ்டன்ஸ், அந்த காரியங்கள் எல்லாமே என்ன பண்ணிடுச்சு, ஆண்டவரையே கேள்வி கேட்கிற அளவுக்கு மரியாதை குறைவா நடந்துட்டாங்க. யார கேள்வி கேட்கிறதுக்கு? யார கேள்வி கேட்கிறாங்க? உங்களுக்காக எனக்காக மரிக்க வந்த தேவன், தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்க வந்த தேவனை கேள்வி கேட்கிறாங்க. மரியாதை போயிடுச்சு. எதனால? பயம். எதனாலங்க? அப்ப இந்த பயம் எவ்வளவு டேஞ்சர் பாருங்களேன். இந்த பயம் அந்த அளவுக்கு என்னையும் உங்களையும் டேஞ்சர்ல நடத்தும். மரியாதை போயிடுச்சு. ஆனா ஃபெய்த் எதை தரமா செய்யும்? என்ன நடந்தாலும் நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்தே ஆவேன். ரெவரன்ஸ் சொல்லுவாங்களே, ரெவரன்ஸ். சிலர் போட்டுக்குவாங்களே ரெவரண்ட், ரெவரண்ட் போட்டுக்குவாங்க. என்னங்க? REV, ரெவ். ஏன்னா ரெவரண்ட்டுக்கு மரியாதைக்குரிய, அதனுடைய அர்த்தம் கீழே அழகா போட்டிருக்கு பாருங்க. ரெவரன்ஸ் அப்படின்னு சொன்னா பயபக்திக்குரிய, மரியாதைக்குரிய, பக்தி பூர்வமான பயம். அந்த ரெவரன்ஸ் அப்படின்ற அந்த அர்த்தம், அதுக்கான அர்த்தம் பயப்படுத்துகிற பயம். ஒரு 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 முக்கியமான ஒரு நபருக்கு அவ்வளவு பயந்து மரியாதையோடு பயப்படுகிற காரியம் அது. அன்பு நிறைந்த, இதெல்லாமே அந்த ரெவரன்ஸுக்கு ஆட் ஆகுது. அன்பு நிறைந்த பிறகு அவங்களை குறித்து அதிக பெரிய ஒரு 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 பெரிய ஸ்தானத்தை வைத்து அவங்களை நம்ம யோசிக்கிற காரியம். பணிவு, கௌரவம், தகுதியுடைமை. இந்த ரெவரன்ஸ் என்ற அந்த வார்த்தைக்கு அவ்வளவு கனத்திற்குரிய, மரியாதைக்குரிய, துதிக்குரிய தேவன் என் கூட அவங்க கூட இருக்கும்போது, ஒரு திடீர்னு வர சூழ்நிலை நிமித்தமா பயந்து மரியாதை இல்லாம பேசுறோம். ஆமா இல்ல? திடீர்னு நான் பார்த்து அவரை கேள்வி கேட்கிறேன், ஏன்பா இப்படி, ஏன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி நடக்க வைக்கிறீங்க? கோபம் வந்துடுது நமக்கு. நான் நிறைய தடவை கேட்டுக்கிறேன், பயத்துக்கார மாதிரி ரோட்ல போகும்போது பழமின்னு போவேன். ஏன் இப்படி நடக்க வைக்கிறீங்க என் வாழ்க்கையில? இது ஏன் நடந்துச்சு? ஏன் இன்னும் நாங்க அப்படியே இருக்கிறோம்? ஏன் இந்த ஊழியம் பெருகல? ஏன் அதை பண்ணல? ஏன் இதை பண்ணல? ஏன் எனக்கான ஒரு காரியம் நீங்க செய்ய மாட்டே இருக்கு? கடவுளை பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். அவர் மேல இருக்க அந்த ரெவரன்ஸ் போயிடுச்சு. மனுஷனுக்கு மேல பயப்படுற பயம் கூட கடவுள் மேல இருக்க மாட்டேங்குது இப்ப நமக்கு. அவர் எவ்வளவு கனத்திற்குரியவர், எவ்வளவு மரியாதைக்குரியவர், எவ்வளவு போற்றத்தக்கவர், அவரை பார்த்து நம்ம கேள்வி கேட்டுறோம். உனக்கு கண் இல்லையா? நீ வெறும் கல்லா? உனக்கு காது இல்லையா? நீ கேட்க மாட்டியா? அவரை குறித்து அறிந்தவர்கள் தான் நம்ம, அவரை குறித்து தெரிந்தவர்கள் தான் நம்ம, அவரிடத்தில் அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டவர்கள் தான் நம்ம. ஒரு செகண்ட்ல அந்த பயத்தினால நம்ம என்ன பண்ணிடுறோம்? அவர் செய்தது எல்லாத்தையும் மறந்துட்டு அவரை பார்த்து கேள்வி கேட்கிறோம். உங்களுக்கு கவலை இல்லையா? என்னங்க? உங்களுக்கு கவலை இல்லையா? சொல்லுங்க. ரெவரன்ஸ் ஆர் ரெஸ்பெக்ட்லெஸ். மரியாதையற்ற தனமா நம்ம நடந்துக்கிறோமா பயத்தினால, அல்ல விசுவாசத்தினால அவருக்கு செலுத்த வேண்டிய அந்த பயபக்தி? பயபக்தி அப்படின்னு சொன்னா, அவருக்கு நாம பயப்படுறோம் பாருங்க. அந்த பயம் என்னையும் உங்களையும் எப்படி நடத்தணும் தெரியுமா?
அந்த பயத்தோடு அவரை நேசிக்கிறது எப்படின்னா, மரியாதை கலந்த பயம். வெறும் பயம் இல்லை. அவர் என்ன எதையாவது செஞ்சிருவாரோ, நான் அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், பாவத்தை செஞ்சுட்டேன், அதனால எதனா செஞ்சிருவாரோன்னு சொல்லி அவருக்காக ஓடி வர்றதில்லை. அவர் மேல வைத்திருக்கிற பயம் கலைந்த, மரியாதை கலந்த, கனம் கலைந்த பயம். அதுதான் ரொம்ப அவசியம். அதுதான் அதுக்கான காரியம், அர்த்தம். அப்போ நான் என்னுடைய சூழ்நிலை கடினமான நேரத்தில், கடினமான சூழ்நிலையில, பிரச்சனையின் நேரத்தில், கையில காசு இல்லாத நேரத்தில், யாரும் கூட இல்லாத நேரத்தில் நான் அவரை மரியாதைக்குரியவராய் நடத்துகிறேனா அல்லது மரியாதையற்ற தனமாய் நான் நடத்துகிறேனா என்பது ரொம்ப அவசியம். திடீர்னு ஆண்டரை துக்கப்படுத்திடுறோம், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திடுறோம். கடைசியா அந்த ஸ்லைடை போடுங்க, லாஸ்ட் ஸ்லைட் போடுங்க. பாருங்க, worldly fear leads, fear, exit, anxiety, restlessness. சங்கீதக்காரன் சொல்றாரு, என் சத்துருக்களால் வரும் பயத்திற்கு நான் பயப்பட மாட்டேன். அப்போ இந்த உலக பிரகாரமான பயம் என்னை எங்க நடத்துது? வெறும் பயத்திற்கே தான் நடக்குது. அந்த பயம், அது வந்துடுச்சுன்னா அது மேல இருக்கிற பயம், இந்த வியாதி வந்துடுச்சுன்னா அது மேல இருக்கிற பயம், சத்துருக்கள்னால் வருகிற பயம், கடன்னால வர பயம், வியாதினால வர பயம், மனுஷங்கள்னால வர பயம், அதற்கு நேராக அந்த பயம் நடத்துது. நான் எதையாவது செஞ்சு என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேனே அப்படின்னு சொல்லி வரும். அப்ப FEAR, ஆங்ஸைட்டி, ரெஸ்பெக்ட்லெஸ், வேர்ல்ட்லி ஃபியர் அப்படிதான் நடத்தும். ஆனால் காட்லி ஃபியர், இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா, விசுவாசம் எனக்குள்ளாக இருக்கும்போது, faith, ensure, acceptance, reverence. இப்ப யோசிச்சு பார்த்துங்க, இந்த ஃபியர் வேணுமா இல்ல இந்த ஃபியர் வேணுமா? காட்லி ஃபியர் வேணுமா அல்லது வேர்ல்ட்லி ஃபியர் வேணுமா? நான் கடவுளுக்கு பயந்து இந்த உலகத்துக்கு, கடவுளுக்கு மாத்திரம் நான் பயந்து சொன்னா இந்த உலகத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என் ஆயுசு நாட்களை அதிகரிக்கும் சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னை நல்வழிப்படுத்தும் சொல்லி வேதம் சொல். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த உலகத்திற்கு பயப்படுகிற பயம், பிசாசுக்கு பயப்படுகிற பயம், இந்த உலகத்தின் கடினமான சூழ்நிலைகளுக்கு பயப்படுகிற பயம் என்னை இந்த உலகத்திலிருந்து, கர்த்தரிடத்திலிருந்து பிரித்துவிடும். பயத்தை, விசுவாசத்தை கர்த்தர்தான் எனக்குள்ளாக வைத்தார். ஆனால் நான் பயப்பட வேண்டும் கர்த்தருக்கு மாத்திரம். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்க வேண்டும் கர்த்தரை மாத்திரம். இந்த உலகத்தை நான் வேற விதமா பார்த்துட்டு, இந்த உலகத்தின் காரியங்களை நான் பயந்துட்டு இருந்தேன்னு சொன்னா என் வாழ்க்கையில நான் முன்னேற முடியாது. அங்கேயே தேங்கி நின்றுடுவோம். அப்படியே ஒரு சாக்கடை போல நின்றுடுவோம். யாருக்கும் ஆசீர்வாதமா இருக்க மாட்டோம், நாம் நமக்கே ஆசீர்வாதமா இருக்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கை அப்படியே அழுகி போயிடும். ஒன்றை மாத்திரம் என்ஷூர் பண்ணிக்கங்க, என் நேசர் என்னோடு கூட எப்போதும் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் நேசர் எப்போதும் என்னோடு கூட இருக்கிறார். அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும் கர்த்தரே என்னோடு இருக்கிறார்.